வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ப்ராடக்டோட பேக்ரவுண்டும் டிரான்ஸ்பரண்ட் ஆர் ஒயிட் கலரில் இருக்கும். இதை பேஸ் பண்ண ஒரு ஏர்னிங் ஐடியா தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் மணி ரீப்பர். ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் அவங்களோட ப்ராடக்டோட பேக்ரவுண்ட் ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். அவங்க ஃபோட்டோ எடுக்கும் போதே இதை ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலரில் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க. நார்மல் பேக்ரவுண்டில் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கலரை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. லெஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ்னால் அவங்களே கலர் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதே ஒரு பல்காக 1000 2000 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ்க்கு அவங்க அவுட் சோர்சிங் பண்ணிவிடுவாங்க. இந்த ஒர்க்கை செய்கிறது மூலமாக தான் நாமளும் ஏர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இந்த ஒர்க் செய்கிறதுக்கு நாம் விசிட் பண்ணுற வெப்சைட் photoroom.com. இந்த வெப்சைட்டில் நம்ம ஃப்ரீயாகவே ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆப்பாகவும் உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஐக்கானில் உள்ள 3 பார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ ட்ராப் அண்ட் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோவோட இமேஜ் டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம கலர் டாட்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே கலர் டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் இப்போ உங்களுக்கு ஒயிட் கலரில் இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த கலர் டாட்ஸில் உள்ள ஒயிட்டை கிளிக் பண்ணேன்னா இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை ஸ்க்ரோல் பண்ணோன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நாம் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆன்லைன் மணி ரீப்பரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாம் விசிட் பண்ணுற வெப்சைட் people per hour. இது ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். நீங்கள் இங்கே ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணவும் முடியும், ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணிக்கவும் முடியும். உங்களுக்கு எக்கச்சக்க ஜாப் கேட்டகரிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போயுமே ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க தாங்க நமக்கு தயக்கமாகவும் யோசனையாகவும் இருக்கும். ஒன்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம மனசே அதில் எப்படி சக்ஸஸ் ஆகுறங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் இன்றைக்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சர்ச் பாரில் பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களோட கிக்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் ஒவ்வொரு கிக்ஸையும் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இவர் 25 இமேஜுக்கு $10 சார்ஜ் பண்ணுறாரு. அண்ட் தென் இவங்க வந்துட்டு 20 இமேஜஸ்க்கு $10 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 25 இமேஜஸோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் தான் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறோம், நமக்கு இமேஜ் ரெடி ஆகிடும். அப்போ $10 நம்ம இந்தியன் ருப்பீஸில் 826 rupees வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ ½ அன் ஹவரில் நம்ம 826 rupees ஏர்ன் பண்ண முடியும். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக செய்யும்போது மந்த்லி 30,000 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். எப்பயுமே ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிட்டுனா உங்களை ஹையர் பண்ணவங்க உங்களுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேட்டிங்ஸை பார்த்து உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். இந்த வெப்சைட்டில் ஃப்ரீலான்சராக சைன்அப் பண்ணிட்டு நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிக்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பிஃபோர் ஆஃப்டர்னு இப்போ செல்லரோட இமேஜஸ்லாம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் ஒன்று ரெடி பண்ணிவிடுங்க. அது canva.comல ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதை நான் ரெடி பண்ணி காமிச்சேன்னா இந்த வீடியோட லெங்த் அதிகமாகணும் உங்களுக்கு காட்டல. அது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ். பாய் பாய்.